குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. காலை 8 மணி வரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டர், தலைஞாயிறு 14 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணியில் 13 சென்டிமீட்டர், மதுராந்தகம், சென்னை குளத்தூரில் 11 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. சென்னையில் விடிய விடிய தொடரும் மழையால் நீர் ஆதாரங்கள் வேகமாக நிரம்பி வருகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான பூண்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டி உள்ளது. மொத்த உயரமான 35 அடியில் 34 அடியை எட்டி உள்ளது. திருவள்ளூரில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதால் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கிறது. நீர்வரத்து வினாடிக்கு 1290 கனஅடியாக உள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லி கனஅடியில் நீரிருப்பு 2831 மில்லி கனஅடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியும் வேகமாக நிரம்பி வருகிறது. மொத்தம் 24 அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை தாண்டி உள்ளது. உபரி நீர் திறப்பு குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். தாழ்வான இடங்களில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். சென்னை ஏர்போர்ட்டில் விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தரையிறங்க வரும் விமானங்கள் வானில் வட்டமடித்து 20 நிமிடம் வரை தாமதமாக தரையிறங்குகின்றன. சுமார் 15 விமானங்கள் வரை புறப்படும் நேரம் தாமதமாகி உள்ளது. இது தவிர சாத்தனூர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்வரத்துக்கு ஏற்ப நீர் வெளியேற்றம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என வருவாய்த்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 119 அடி கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 117.50 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு 2500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர் வெளியேற்றம் 10,000 கனஅடியாக உள்ளது. உபரி நீர் திறப்பால் தென்பெண்ணை ஆறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.